வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? அண்ணாமலை அவர்கள் நியூ ஜெர்சி மாகாணத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காரு. வி த லீடர்ஸ் இயக்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே, நியூ ஜெர்சியில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள், அவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரு. அவர்களோட உரையாடி இருக்காரு அண்ணாமலை. அவ்வளவு கூட்டங்க. எங்கேயோ இருக்கு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நூற்றுக்கணக்கான பேர் அண்ணாமலை இயக்கத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கிலிருந்து சொல்கிறேன், உலகம் முழுவதும் வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்து வராங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. இது ஒரு உதாரணம். நூற்றுக்கணக்கான வாலண்டியர்ஸு நியூ ஜெர்சி மாகாணத்தில் இருக்காங்க அண்ணாமலைக்கு. அவங்களோடலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் என்ன விருப்பம்னா, தனித்தனியாக அண்ணாமலையோட புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்பட்டிருக்காங்க. 400-500 பேர் டோட்டலாக தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களோடையும் புகைப்படம் எடுக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஓகே சொல்லியிருக்காரு மலை. எல்லார்டையும் பேசி தனித்தனியாக எல்லாருக்கூடையும் புகைப்படம் எடுத்திருக்காரு. எல்லாருமே அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இங்கே அண்ணாமலைனாலே வயிறு எரியக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது. ஜேபிசி ஸ்ரீராமு, கல்யாண்ராமனு, நயினார் கும்பல், இவங்களுக்கெல்லாம் அண்ணாமலை அப்படிங்கிற பேரை கேட்டாலே அவ்வளவுதான், புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கெல்லாம் உள்ளூர்லேயே ஒரு 10 பேர் கூட மாட்டாங்க. ஆனால் மலைக்கு வெளிநாட்டில் எவ்வளோ பேர் கூடுறாங்க பாருங்க. வயிறு எரிய தானே செய்யும் அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? வைகோ இருக்கார்ல, அவர் சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, மேகதாது அணையை கட்ட சொல்லி தூண்டி விடுவது மோடி தலைமையிலான மத்திய அரசு தான். பெரும் தீங்கு, பேராபத்து சூழ்ந்து கொண்டிருக்கு நம்ம தமிழகத்தை. 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை போல மொத்த தமிழகமும் கொந்தளித்து எழ வேண்டும். இந்த மேகதாது விஷயத்தில் போராடணும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்னு பேசியிருக்காரு வைகோ அவர்கள். கர்நாடகாவில் இப்போ யாருடைய ஆட்சி நடக்குது? காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்குது. மதிமுக, காங்கிரஸ் எல்லாமே தாவேக்காவோட கூட்டணியில் இருக்காங்க. வைகோ அவர்கள் நியாயமாக பார்த்தா காங்கிரஸை கண்டிக்கணும், கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸுக்கிட்ட வலியுறுத்தணும், கர்நாடக காங்கிரஸை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க, இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு முதல்ல கூட்டணியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசணும். அப்படி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காம நேராக மோடிக்கு எதிராக, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எதுக்காக வன்மத்தை கக்குறாரு வைகோ அப்படிங்கிறதான் பலருடைய ஃபீட்பேக்காக இருக்குது கமெண்ட் செக்ஷனில். பாஜக கர்நாடகாவில் ஆட்சி செய்த போது மத்திய அரசாங்கம் மேகதாதுல தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போதும் மத்திய அரசாங்கம் நியூட்ரலாக நடந்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஏன் தேவையில்லாமல் வைகோ பேசுகிறாரு? அதனால் டிவிகேவுக்கு, விஜய்க்கு இது மாதிரியான நபர்கள்னால தான் பிரச்சனையே. டிவிகே கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் 1 by 1 வந்துட்டு இருக்காங்களே, மதிமுக, விசிக, முஸ்லீம் லீகு, காங்கிரஸ், இவர்களால் தான் விஜய்க்கும் டிவிகேவுக்கும் தலைவலி வரப்போகுது. பொறுத்திருந்து பாருங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? கவர்னர் மாளிகை சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டாங்க. பொதுமக்களுக்கு எந்த புகாராக இருந்தாலும் கவர்னர் மாளிகை நாங்கள் கேட்க தயாராக இருக்கோம், உங்களுக்கு என்ன சொல்லணுமோ எங்ககிட்ட சொல்லுங்க, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இங்கே முறைகேடு நடக்குது, இது மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உடனே கவர்னர் மாளிகையை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் சிஎம் விஜய் கிட்ட பேசி அதை வந்து சால்வ் பண்ணிடுவோம், மக்களுக்கு எது வேணுமோ நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு கவர்னர் மாளிகை அறிவிச்சிருக்காங்க. உடனே திராவிட கட்சிகள் கதறாங்க. டிவிகே கவர்மெண்ட் கவர்னர் மாளிகைக்கு கண்டனம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீக்காலாம் கத்திக்கு இருக்காங்க, கம்யூனிஸ்டெல்லாம் கத்திக்கு இருக்காங்க. திராவிட கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே கவர்னர் மாளிகைக்கு ஓடுறாங்க. குதிரை பேர நடக்குது பாருங்க அப்படின்னு ஒரே நாளில் அதிமுக, திமுகலாம் கவர்னரை சந்திச்சு மனு கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கவர்னர் மாளிகைக்கு போறீங்களே, பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கவர்னர் மாளிகைக்கு வாங்க, கவர்னர் மாளிகையை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு கவர்னர் மாளிகை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் தங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்றாங்க பொதுமக்கள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.